தனா, கதிர் நல்லபடியா இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சு கண்டிப்பா திருமாங்கல்ய வரிய கட்டுவீங்க. அதனால கவலைப்படாத. ஆமா தானா, நீ எப்பவும் நம்பிக்கையா இரு. அந்த கருப்புசாமி அருள் நமக்கு இருக்கும் தானா. ஆமா கதிர், கருப்புசாமி நமக்கு துணையா இருப்பாரு. எல்லாம் நல்லபடியா முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த தனாவே நம்பிக்கையோட பேசுறா. அப்புறம் என்ன கதிரு, தேரை எடுக்கிற வரிய போட்டு அந்த புவனா முகத்துல கரிய பூசணும்டா. நீங்க என்ன தனியா விட்டுட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு. நீங்க இன்னும் என் கூட வாழ்ந்திருக்கலாம். எனக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லை. சீனோ, சீனோ, இங்க கொஞ்சம் வாப்பா. சொல்லுங்க பாட்டி. அந்த பீரோக்கு மேல ஒரு பெட்டி இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து தரியா? சரிங்க பாட்டி. மா, என்னம்மா பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ரகு, இந்த காப்பை போட்டுக்கிட்டு தான் உங்க அப்பா எல்லா பஞ்சாயத்துலயும் தீர்ப்பு சொல்லுவாரு. ஆனா நீ இது வரைக்கும் இந்த காப்பை போட்டுக்கிட்டு ஒரு தீர்ப்பும் சொன்னதில்லை. நீ இதை போட்டுக்கிட்டு தீர்ப்பு சொல்லணும்பா. அதை நான் என் கண்ணால பார்க்கணும். மா, கண்டிப்பா அதுக்கான நேரம் வருமா. ம். ஜானகி, திதிக்கு முன்னாடி நம்ம வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு. சரிங்க, ஆளுங்களை வச்சு சுத்தப்படுத்திடுறேன். சிவா அண்ணா, அப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு 1000 பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கணும். சரிங்கண்ணா, உங்களோட ஏற்பாட்டில் சிறப்பாக பண்ணிடுவோம்ண்ணே. மச்சான், கவலையை விடுங்க மச்சான். என் மாமாவோட நினைவு நாள எப்படி கொண்டாடுறோன்னு மட்டும் பாருங்க. நீங்களே சும்மா அசந்து போயிருவீங்க. போதுமா? போதும். சீனோ மாமா, நீ ஒரு இளநீர் வாங்கி குடிச்சிட்டு அவனுக்கு இன்னொரு இளநீர் வாங்கி கொடு. ஆ சரிங்க மாமா. இல்ல இல்ல, எனக்கு போதும்டா. டேய் குடுறா, இரு வரேன். இந்தா. டேய் வேணாண்டா. டேய் ஒழுங்கா இதை குடிச்சிடு, இல்லைன்னா அவர் என்ன குடிக்க சொல்லுவாரு. இதுக்கு மேல என்னால முடியாது. சினோ, மாமா, அவனை பைக்கெல்லாம் ஓட்ட வேண்டான்னு சொல்லு. நீ பைக் எடுத்துட்டு தனா வீட்டுக்கு வந்துரு. நாங்க அவனை கூட்டு போறோம். சரிங்க மாமா. டேய் கேட்டுச்சா? பைக் சாவியை கொடு. டேய், எனக்கு வேலை இருக்குடா, சவாரிக்கு போகணும். கதிர், பெரியப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, சீனு கிட்ட சாவியை கொடுத்துட்டு நீ கார்ல வந்து உட்காரு. டேய் சாவியை குடுறா. வண்டியில தான் இருக்கு. சரி நீ போ. ஓகே தானே? போ.
சொல்லுமாயா. ஏய் தனா, அறிவு இருக்கா உனக்கு? விரதத்துல இருக்கிறவங்கள வேலைக்கு அனுப்பலாமா? கதிர் மயங்கி விழற மாதிரி போயிட்டான். ஏய், நான் சொன்னேன், ஆனா கதிர் தான் கேக்கல. அவன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அப்படியா? சரி, நான் வரேன். பார்த்தல, உனக்கு ஒண்ணுனா அப்பா எப்படி துடிச்சு போறாருன்னு பாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற பாசத்தை வெளியில காட்டுறதுக்கு ரொம்ப தான் பண்ணிக்கிறாரு. நல்லா பாசமா தான் இருக்காரு, ஆனா வெளியில காட்ட மாட்டேங்கிறாரு. உள்ளுக்குள்ள பலாச்சொலைய இனிக்கிறாரு, ஆனா வெளியில பலாப்பழ முள்ளு மாதிரி குத்துறாரு. அப்படிலாம் சொல்லாதண்ணா. அவர் நம்மளை ஏத்துக்கிட்டாலோ இல்லை சகஜமா பழக ஆரம்பிச்சிட்டாலோ நம்ம கடமையை மறந்துடுவாங்கல்ல. அதுக்காக தான் இந்த கண்டிப்பெல்லாம். நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் தான், ஆனா அப்பா மனசு வச்சா நாமளும் சந்தோஷமா கூட்டு குடும்பத்தோட அப்பா வீட்லயே இருக்கலாம்ல. அப்ப நம்ம சீக்கிரமா உழைச்சு முன்னுக்கு வந்தாகணும். வா போலாம். என்ன பார்வதி, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். நான் அந்த வீட்டு மருமகங்கிறதெல்லாம் சும்மாதான். என்னதான் வீட்டு பொறுப்பு என் கையில இருந்தாலும் ஜானகி அக்கா வேற இப்ப பதவியில இருக்காங்களா? எப்படி இருந்தாலும் எங்களுக்கு 2வது இடம் தான். எப்படி இருக்கன்னு கேட்டதுக்கே இப்படி வில்லு பாட்டு பாடுற மாதிரி புலம்புற? இப்பவே இப்படின்னா அந்த கதிர் பரிகாரத்தை செஞ்சு அவனுக்கு மாங்கல்ய வரி போட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான் போலயே. என்ன சொல்றீங்க? அவன் மாங்கல்ய வரி கட்டுறதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் மாங்கல்ய வரி கட்டிட்டானா அப்புறம் உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்குமே எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு சொல்றேன். இல்ல, எனக்கு எதுவுமே புரியல. ஏற்கனவே அந்த ஜானகி கதிர அனாதன்னு சொல்லாதீங்க, அவன் நாங்க வளர்த்த புள்ளன்னு சொல்றா. இப்போ மாங்கல்ய வரியும் கட்டிட்டா அடுத்து ரகுராமி அவனை மருமகனை ஏத்துப்பாரு. அப்புறம் என்ன, பொண்ணையும் மருமகனையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுப்பாங்க. ஏற்கனவே மகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜானகி மருமகனை மகனாவே தத்தெடுத்துப்பான். அந்த வீட்ல உனக்கும் பத்மாவுக்கும் எந்த ஒரு மரியாதையும் இல்லாம போயிடும்.